ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதர் வேர்ல்ட்லி ஈவல் மோனாச் எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவே எனக்கு ரொம்பவே ஃபைட் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு ஏஜென்சியில் இருக்கேன். எனக்கு எப்போவுமே ஆக்ஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எடுக்கிற மிஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டமானதாக பார்த்து எடுப்பேன். அது மூலமாக எனக்கு நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு கேங் கூட இப்போ போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மிஷினில் அங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணி கொண்டுட்டுருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி கொள்றதுனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்க ஒருத்தரை கூட விடாமல் எல்லாத்தையுமே கன்னை யூஸ் பண்ணி அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி கொண்டுட்டுருக்கான். இப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒருத்தன் ரொம்பவே பவர்ஃபுல்லான கன்னை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஜூன் மோஷு அட்டாக் பண்ணுறாங்க. வரான். நம்ம ஹீரோட கன்று எல்லா குடல்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சு. உடனே ஒரு பெரிய பாம்பை தூக்கி வீசிடுறான். அந்த பாம்புனால அவன் கதை முடிஞ்சு. இன்னொருத்த வந்தோடனே அவன் தலையை பாக்ஸ் தூக்கி வீசி அவன் கதை முடிச்சிடறான். ஒரு வழியை நான் எடுக்க வேண்டிய ட்ரெஷர் கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜூன் சொல்கிறான். இதான் ஹாங்கியான் பாண்டா ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுக்கலாம் சொல்லி கை வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியல. நீ உடம்புல எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோ மேலே ராக்கெட் லான்ச்சர் அப்படிலாம் தூக்கி போட்டு நம்ம ஹீரோ கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு மேன்ஷனில் தான் காமிக்கிறாங்க. அங்கே என்னன்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட எக்மோஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பார்க்க எல்லாருமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த மெய்டும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே அழுக மாதிரி நடிக்கிறாங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் சொன்னதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே பணத்துக்காக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங் மாஸ்டர் என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பணத்துக்காக ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங் மாஸ்டர் நீங்கள் எல்லாமே எப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டரோட பேரே மாற்றி சொல்லிடுறாங்க. நீ ஓவராக நடிக்கிற, பேர் கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ படுத்த அந்த பாக்ஸ்லேருந்து ஏதோ கை எந்திரிக்கமாக இருக்குது. எல்லாருமே இதை பார்த்தோன்னே கோஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க. இங்கே மெய்டு திரும்பி பார்க்குறான். ஏன்னா கோஸ்ட்டா அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோவோட கண்ணதுலேயே ஒரு அறை கொடுத்துட்றான். இதை நம்ம ஹீரோ மயக்க போட்டு கீழே வந்துடுறான். மாஸ்டர் நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லி நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மெய்டு நம்ம ஹீரோ திரும்ப கணத்துலேயே அடிச்சு பார்க்குறான். இப்போ அடிக்கிற அடியிலேயே நான் செத்து போயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் தியான் கிங்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இவங்க மெய்டு பேசுகிறத தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ இப்போ என்னதான் பண்ணுறதோ அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தொண்ணு ஏதாவது சொல்லிட்டே இருக்கான். நான் யாராவது கூப்பிடுவா உங்களுக்கு ஆளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி. நான் எதாவது பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். நீ எப்பவுமே எனக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ இறந்ததுக்காக இவன் ஒரு பிளேட் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஹீரோட பேரை நீங்கள் தான் இந்த எங் மாஸ்டர், அதனால தான் உங்களை பற்றி நான் இவ்வளோ நல்லா கிளியராக எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் வேணாம் போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த உலகத்தில் என்னோட ஃபேஸ் ரொம்ப கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்குது, எனக்கு முடி வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணடியில் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யாரோ அசன்ஷன் பண்ண அவன் மாதிரியே இருக்குது. யார் என்ன பண்ண வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட தாத்தா கத்திட்டு இருக்காங்க. யார் என்னோட பேரனை கொன்னது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. உன்னோட ஃபேமிலி சொன்னவங்க யாராவது கொண்டாங்களா, உன்னோட ஃபேமிலி சொன்ன கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க லின் ஃபேமிலி, தாய் ஃபேமிலின்னு சொல்லி நிறைய ஃபேமிலி போய் நம்ம ஹீரோட தாத்தா சண்டை போட்டுருக்காங்க. எம்பரர் என்னன்னா என்னோட ஃபேமிலி ஃபுல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக தான் இருந்தது. என்னோட பேரனை யார் கொண்டதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ என்னை கொள்றதுக்காக யாரெல்லாம் இங்கே விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற 2 வேலைக்காரங்க பெரிய லிஸ்ட்டையே தூக்கிட்டு வராங்க. இதில் என்ன சிக்கன் அப்புறம் என்ன பூனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே இதில் இருக்க எல்லாருமே உங்களை கொள்றதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. வீட்டு நான் இங்கே நிறையா உண்மையை சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரொம்பவே பாப்புலரானவன். இங்கே இருக்கிற பிரின்சஸ் மின் உங்களை ஹஸ்பண்டாக ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நீங்கள் இன்னும் பாப்புலர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னை நிறைய பேருக்கு கொள்ள நினைக்கிறாங்க போல, ஜெலஸாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு யங் மாஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்கும்போது இவங்க நம்ம ஹீரோட அங்கிள். அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வாட்டர் மெலன் கேட்குறாங்க. தேவையில்லாதான் பேசுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த வாட்டர் மெலன் கொடுக்காம அவங்கள மிரட்டுற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஹீரோ. ஆனால் அங்கே நடக்கிறது ஆப்போசிட்டில். அவங்க ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த வாட்டர் மெலன் நேற்று ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க கையை பிடிச்சி பார்த்தல நீ ரெக்கவர் ஆகிட்ட போல இருக்குது. உன்னோட மெரிடியன்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது, ஆனால் இப்போ பார்க்கும்போது ரெக்கவர் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கை வர்றாங்க. நம்ம ஹீரோ கையிலேருந்து அந்த தீ வர மாதிரி ஸ்மெல்லாம் வருது. இந்த உலகத்தில் என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தலையை சுற்றுது. நீங்கள் உடனே ரிப்போர்ட் அனுப்பிடு, எங் மாஸ்டர் தேர்ட் எங் மாஸ்டர் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லி.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட தாத்தா வந்து சண்டை போட்டுருக்காங்க, உன்னோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் அப்படி கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து என்னதான் இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது எமோஷன்ஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி, நல்லபடியாக என்னோட பேரை வந்து ஒரு வகையாக சாகவே இல்லை, இது வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட தாத்தா வந்து. சரிவா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்னோட பேரை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் லின் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்து அவன் இன்னும் சாகவே இல்லையா, அடுத்த டைம் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணணும் உனக்கு கொள்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் யோசிக்கணும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து யோசிக்கணும், அவனை ஈஸியாக எப்படியாவது வந்து அவனை கதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான், அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ல வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். நான் எவ்வளோ பெரிய அசாசியன், ஆனால் என்னால் வந்து இந்த உலகத்தில் வந்து சர்வை பண்ணவே முடியல, நான் இருக்கிறதுலேயே வந்து நான் தான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காற்றை விட என்னோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, நான் இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போக நம்ம ஹீரோ கையில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருக்கான், கையில் வந்து சிம்பிள் வர காணும். நம்ம ஹீரோக்கு வந்து திடீர்னு வந்து தலைவலி ரொம்பவே அதிகமாக இருக்குது, என்னால் தலைவலி தாங்கவே முடியல, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த டைம் அங்கே இருக்கிற அந்த பூமியை வந்து ரெண்டாக புழக்கும் போது நம்ம ஹீரோ உடம்புலேருந்து நிறைய விதமான எனர்ஜி வந்து வெளியே வருது, ரொம்பவே தலைவலியாக இருக்குது நம்ம ஹீரோக்கு வந்து. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த அந்த ஹங்கியான் பாங்டா ட்ரெஷர் தான் வந்து காமிக்கிறாங்க. அது இங்கே இந்த உலகத்தில் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குது, நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இதில் இன்டர்னல் ஆர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சுற்றி வந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி உருவாகுது, அங்கேருந்து யிங் யாங் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோக்குள்ள உடம்புக்குள்ளே வருது. ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வந்துருக்கு, ஹியூமன்ஸ் ஃபுல் உடம்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி யிங் யாங் எனர்ஜி வந்து மெர்ஜாக இருந்தால் அன்லிமிட்டடான பவர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குள்ளே வந்து அந்த யிங் யாங் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி நம்ம ஹீரோட உடம்புல வந்து தெரியுது. நம்ம ஹீரோ வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு போய் கிடக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்பவே அந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவால் நடக்க கூட முடியல. அவன் அந்த மேன்ஷனுக்குள்ளே போனே வந்து எல்லாமே வந்து திருட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட யங்மஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரியும் அடையாளம் தெரியல அளவுக்கு நான் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்தை கிளையால் போய் நிற்கிறான், அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துறான். இவனாலேயே வந்து காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஏரிக்குள்ளே வந்து விழுந்துட்டான், அங்கே ஒரு பொண்ணு வந்து ஃப்ளூட் வாசிட்டு இருக்கான், யாரோ வர மாதிரி இருக்க உடனே அந்த பொண்ணு வந்து எதிர்த்தான். நம்ம ஹீரோ கழுத்துக்கிட்ட வந்து கத்தி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து நான் இந்த குளத்தில் வந்து சும்மா குளிக்க மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மோஸ்ட்லி எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, உடம்பு அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காக வரான். நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு முன்னாடி வந்து விளையாட்டி காமிச்சிட்டு அவன் கூட வந்து சண்டை போட்டுருக்கான். இன்றைக்கி உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி வந்து அவன் பேர் வந்து குயிங் வந்து சொல்கிறான். என்னை அடிக்கக்கூடாத இடத்துல வந்து நீ அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி, என்னால் நகரக்கூட முடியல அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, உன்னால நகர முடியலையா. அவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட நியூவாக கிடைச்ச பவரை யூஸ் பண்ணி வந்து டாச் பண்ணிடுறான். இப்போ தான் வந்து என்னோட ட்ரூப்பை வந்து என்னால் காமிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ரெண்டு பேருமே அவங்களோட பவர்ஃபுல்லான பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோட பின்னாடி பக்கம் வந்து வீங்கிட்டு வருது. நம்ம ஹீரோ நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து புலம்பிட்டே நடந்து வரான். உள்ளே வந்து பார்க்கும்போது ஹீரோட அங்கிள் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்து யாரோ விடுறாங்க. அவ்வளோதான் என் கதை முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது பின்னாடி இருக்க ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நீ பார்த்து வர மாட்டியா மோஷு, உன்னை இப்போ நிறைய பேர் வந்து கொள்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து யார் அவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அங்கிள் வந்து அதெல்லாம் வேஸ்ட் தான், அவன் வெறும் 9th லெவலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தலையிலே வந்து அடிக்கிறாங்க. நீ மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து ட்ரைனிங் எடுக்கவே மாட்டியா, ஜால் லெவல், லெவல், அப்புறம் கியோன் லெவல் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான லெவல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ எப்போ கற்றுக்குவே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. நீ இப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இன்னும் வருங்காலத்தில் வந்து உனக்கு வந்து அது தேணும், இல்லைன்னா வந்து நீ ரொம்பவே வந்து அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீ 3rd ஜெனரேஷனால வந்து உனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா உன் தாத்தா வந்து உன் கூட இருக்காங்க, அதனால அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீ தனியாக வாழும்போது வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய வந்து அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓ அப்படியா சொல்லி சரி சரி ஓகே, நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறேன், நாளைக்கு வந்து உங்களை வந்து நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க அங்கிள் கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அங்கிளும் வந்து ஒன்றா தான் தூங்குறாங்க. தொடர்ந்து பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட அங்கிளை வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து பெப்பர்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி மெடிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இது ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடம்புல வந்து மார்க்கர்லாம் யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி அற்புதமான பவர்ஃபுல்லான ஸ்கில்லை வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மாவு உருட்டுற அந்த கட்டையை வச்சு நம்ம அங்கிளோட பேக்லேயே வந்து அடிச்சிருக்கான். அந்த சின்னது பத்தாதுன்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ பெருசு எடுத்து அடிக்கலாம் பண்ணி போகிறாங்க. நீ என்ன தான் பண்ணாலும் எனக்கு இன்னும் ஆகாது, ஏன்னா எனக்கு பின்னாடி பக்கம் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து பெயினே கிடையாது, அந்த உணர்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து உட்காண்டே இருக்கீங்க, அதனால வந்து அவங்க பின்னாடி எதுவுமே வந்து அசைவு இல்லாதனால அங்கே ஃபுல்லாகவே மறந்து போயிருக்கும், அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் 2 பேர் வந்து எங்மோஸ்ட் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்கில்லாம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் தான்
பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து மூட்டையில் வந்து என்னமோ கொண்டு வராங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இந்த உலகத்தில் நீங்கள் 2 பேருமே ரொம்பவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் வந்து சொல்கிறான். இல்லை அவன் என்னை வந்து தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவங்க 2 பேருமே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. எதுக்கு திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பார்க்கலாம் உன்னை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ அப்படிலாம் இங்கே வரமாட்டியே, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீ என்கிட்ட பேசுறதுக்காகவே வருவேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீ ஏதாவது பெட்டில் வந்து தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமாம் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் $500,000 அமௌண்ட் வந்து தோத்துட்டேன், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருந்தது, அது அந்த பெட்டில் வந்து நான் தோத்துட்டேன், நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ மணிலாம் கண்டுக்காமே வந்து போயிட்டுருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஷோ வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இது அப்படியா நம்ம அந்த பெட்டில் வந்து ஜெயிச்சு ஆகணும். லின் ஃபேமிலிஸ் வந்து அவங்க எல்லாமே எங்கிட்ட வந்து சைன் வேறு வாங்கிட்டு வச்சுட்டாங்க, நான் எப்படி அதுலேருந்து தப்பிக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அவனை பார்க்கலாம், முடிஞ்சால் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவங்க கேட்குறான். சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவும் ஷோவும் ஒன்றா சேர்ந்து வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்குறக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எனக்கு சிக்கனோட சவுண்டும் டக்கோட சவுண்டும் கேட்குது அப்படின்னு சொல்லி யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பின்னை யூஸ் பண்ணி வந்து யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வந்தவொடனே நம்ம ஹீரோவையும் அவனையும் முடிச்சு தள்ளி விட்றாங்க. நீ இங்கே 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை பார்த்தாவே உங்களுக்கு எப்போவுமே கெட்டது தான் நடக்கும், அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. நீ ஒரு டைம் வந்து அந்த பொருள்லாம் வந்து திருடிட்டு போகும்போது நான் வந்து ஒன்று பிடிச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் ட்ரிங்க் குடிக்கும் போது வந்து நான் ஒன்று அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் இதையும் நோட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ என்னமோ பண்ணிக்கோ இதை அப்படின்னு உன்னோட பின்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோ வந்து ஓடுறத பார்த்தீங்கன்னா அவன் அக்பஞ்சர் பாயிண்ட்லேயே வந்து நம்ம ஹீரோ பாடியில் வந்து அட்டாக் பண்ணிடுறான். இதனால் வந்து நகரவே முடியல. எவ்வளோ தைரியம் தான் என்னை பற்றியே வந்து சொல்லிட்டு போவீங்க, நான் எப்போவுமே வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உனக்கு என்ன என் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துக்கிறான். யாருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, என்னை கொள்றதுக்காக நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஒழுங்காக இங்கேருந்து போடிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவனும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய பேர் அங்கே ஒளிஞ்சு நின்று இருக்காங்க. ஒருத்தனை வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் வந்து ஓடி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறான். எவ்வளோ தைரியம் தான் இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி வந்து அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இவரை வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஒரு நட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ருக்கான். ஆனால் திடீர்னு பார்த்தா அவன் ரொம்ப தூரத்துக்கு வந்து ஓடிட்டான், ஒரு ஒருத்தனை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு. ஷோவும் நான் ஒரு வழியாக இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இப்போ என்கிட்ட கிடைச்ச புதுசாக ஸ்கில்லான அன்லாக் ஹேவன் ஃபார்ட்டூன் ஸ்கில்லை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து வேகமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். வரவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி. அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடுமே வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப ஓவர் ஸ்பீடில் இருக்கான். யாராலையுமே வந்து நம்ம ஹீரோவில் அட்டாக் பண்ணவே முடியல. வரவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஷோ வந்து நானும் ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் வரும்போது அது கத்தி வலிக்கி விட்டு ஒருத்தர் மேலே விழுந்து ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு நிற்கிறான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து நீங்கள் நல்லாவே ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம கேஷியோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ஷோயோட கையை வந்து இழுத்துட்டு போகிறான். இவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்காங்க எல்லாருமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இப்போ ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயமாக இருக்குது. அப்போ ஷோயி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தன் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மட்டும் விசில் அடிக்கிறான். அப்புறம் மின்னல் வேகத்தில் ஒரு ஒளி மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து டைகர், 7th லெவல் மிஸ்டீரியஸ் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஷியோவில் தான் இல்லையா யங் மாஸ்டர் லீ, நீங்கள் எதுக்கு இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு கேம் நடக்க போகுது, அதில் வந்து நம்ம ஜூன் ஃபேமிலிஸ் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து வெறுப்பேற்ற போகிறோம். அவங்க வந்து இந்த லெரின் ஃபேமிலி கிட்ட வந்து ரொம்பவே வந்து மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி அவன் தேங்கியான் வந்து வேறு அழுக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேங் எல்லாருமே வந்து ஃபேஷன் ஷோலாம் நடந்து வராங்க பார்த்தீங்களா ஸ்டைலாக, அதே மாதிரி நம்ம ஹீரோ கேங் எல்லாருமே வராங்க. இதை பார்த்தோன்னே அவனே வாய் பொழுது நிற்கான், நீ ஒரு வழியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ஷோ வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல என்ன மேட்ச் தான் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜாப்பனீஸ் அந்த செஸ் கேம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மேட்ச் விளாடணும் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா மெய்டு வந்து ஒரு டீயில் வந்து ஏதோ பாய்சன் மாதிரி வந்து கலந்துட்டு இருக்கான். நம்ம ஷோ கிட்ட வந்து கொடுத்துறா நம்ம ஷோவை வந்து எடுத்துக்கிறான். ஹீரோ வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் டீ வந்து வச்சுட்டு போயிடுறான். நம்ம ஷோய்க்கு வந்து யாருமே வந்து டீ குடிக்கவே இல்லை. நீ வேணா என்னோட டீயை குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ வந்து சொல்கிறான். இல்லை இதை பார்த்தோன்னே வந்து லினுக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது, இதை மாற்றி குடிச்சு வேறு யாருக்கு பாய்சன் ஆகிரும் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோ கிட்ட இருக்க டீயை வந்து மாற்றி வந்து குடிச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பாய்சனை குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சோயி வந்து போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து போட்டியை வந்து நடத்திட்டு இருக்கான். இங்கே லென் ஃபேமிலி சேர்ந்தவங்க, ஜூன் ஃபேமிலி சேர்ந்தவங்க, அப்புறம் தியான் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
யார் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஷோய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து 3 மேட்ச் இருக்குது. 3 மேட்ச் ஜெயிக்கிறவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபீஸ் வேறு இருக்குது. நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் பெட் மேட்ச்சுக்கான ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து $500,000 அமௌண்ட்டான பெட் அட்மிஷன் ஃபீஸ் கட்டுறேன், அப்புறம் வந்து $1 million இந்த ஃபீஸும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெட் ஃபீஸும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட இப்போ எவ்வளோ காசு இருக்குன்னா என்கிட்ட 5 கோல்டு காயின் கூட இல்லை, ஆனால் வந்து நான் இந்த பிரின்சஸையே வந்து கல்யாணம் போகிறேன், இந்த நாட்டோட பிரின்சஸே வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, அதை வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே வாங்க நம்ம போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து போட்டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டி ஸ்டார்டிங்லேயும் வந்து அந்த லின் ஃபேமிலிஸ் அந்த மெய்டு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய கிரேப்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓட்டி கொடுத்துட்டு இருக்கான். லீ இதை பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த மெய்டு வந்து நம்ம லீக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான், நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்து காயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை யூஸ் பண்ணி வந்து லீ வந்து ஜெயிச்சிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து லீ ஃபேங் தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயி வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த மேட்ச்சில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லி ஷோ வந்து சொல்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் மேட்ச் நிறையா இருக்குது, அதில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த மேட்ச்சுக்காக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் இதில் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஷோ வந்து புலம்பிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவே வந்து தோத்துட்டான். அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து திரும்ப தோத்துட்டே இருக்கான். எல்லா கேம்லேயும் வந்து நம்ம ஹீரோ வந்து தோத்துட்டான். நான் வந்து $500,000 அமௌண்ட் ஆஃப் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து கட்டியிருக்கேன், அதனால் நம்ம திரும்ப வந்து ஏதாவது ஒரு கேம் விளாடலாம், ஜெயிச்சிட்டா வந்து நான் வேறு $1 million கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோயி வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டி வந்து இந்த நாட்டிலேயே வந்து இப்போ தான் வந்து நடக்க போகுது, 4th கேம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேம் விளாட போகிறோன்னு சொன்னேன். லீ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் வந்து உருட்டி வந்து நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு லீ வந்து ஃபஸ்ட்டு வந்து உருட்டுறாங்க. அவன் கீழே ஒரு பட்டன் அமுத்தினே வந்து பாயிண்ட் இருக்கிற காயின்ஸ்லாம் வந்து முன்னாடி வருது. நீ என் கேமில் வந்து தோக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதை விட லெவலில் வந்து யாராலையும் வந்து இந்த காயினை உருட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் 6லேயே இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்து உருட்டிட்டு இருக்கான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டைஸை வந்து உருட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன விழுக போகுதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அந்த டைடு வந்து 6 வந்து விழுந்திருக்கு. யாருமே வந்து இந்த மாதிரி வந்து டை ஒர்க்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷோய் வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கில்லை வந்து நான் பார்க்குறேன், இவனுக்கு ஸ்கில் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வேஸ்ட்டு கிட்ட எப்படி இந்த மாதிரி இந்த ஸ்கில் கிடச்சிருந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த கேமில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஏதாவது ஒரு கேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து லீ சொல்கிறான். காயினை வந்து இந்த கையிலேருந்து அடுத்த கைக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த கையில் அப்படின்னு சொல்லி மட்டும் இன்னொரு கையில் வந்து பிடிக்கும் போது அவன் துணிக்குள்ள வந்து மறைச்சி வச்சிருக்கான். இந்த கேம்லேயும் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பழத்து மேலே வந்து கத்தி தூக்கி வீசுகிற மாதிரி ஷோ மேலே வந்து சின்னோண்டு ஒரு கிரேப்ஸை வச்சு மட்டும் நம்ம ஹீரோ வந்து கத்தி தூக்கி வீச சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து வீசுகிறான், ஆனால் நம்ம ஷோ தான் வந்து பயத்தில் வாங்கி போட்டு விழுந்துட்டான். நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து வந்து கேமில் வந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து 3-3 கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லின் ஃபேமிலி வந்து தோக்கவே கூடாது இந்த கேமில், அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஜூன் மோஷி வந்து செத்தே ஆகணும், நம்ம திரும்ப ஏதாவது ஒரு கேம் வச்சுக்கலாம், வாழ்வா சாவானு, நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ செத்துடணும், நீ ஜெயிச்சினா என் தம்பி இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி வந்து ஏதோ தூது வந்து அனுப்புகிறான் பூரா மூலமாக வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லீ வந்து ஸ்வீட் கேண்டிலேருந்து அந்த ட்ராயிங்கை வந்து அப்படி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நல்லா பாரு அவன் ஜெயிச்சிட போகிறான் இந்த போட்டியில் அப்படின்னு ஷோயி வந்து சொல்கிறான். அவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து அதை கட் பண்ண ட்ரை பண்ணுறான், அது வந்து கிராக் ஆயிடுது. நீ தோத்துட்ட அவ்வளோதான், நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி மட்டும் ஷோ வந்து சொல்கிறான். இல்லை நான் தோக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஷோயி வந்து இதில் நல்லாவே ரூல்ஸ் எழுதியிருக்கு அப்படின்னு ஷோயி வந்து சொல்கிறான். இதனால் நம்பவே முடியல, நம்ம இந்த கேஷியோட சாம்பியன் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ஜெயிச்ச பொருள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஷோ வந்து அது என்னோடது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவன் தான் வந்து ஜெயிச்சான், மோஷி தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷோவும் மோஷியும் வந்து ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் குடிக்கிற டீயில் வந்து பாய்சன் இருந்தது, ஆனால் குடிக்கவே இல்லை, என்னோட துணியில் வந்து துப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீ ரொம்பவே டேலண்டாக இருக்கேன், நம்ம அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து போகிறான். ஒரு வழியாக வேறு அவன் போயிட்டான், நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்துட்டு இருக்கும்போது ஸ்வீட் கேண்டி வந்து விற்கிறாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோல்டு காயின் தூக்கி போடுறாங்க. இன்னொரு இடத்துல கண்ணாடி ஷாப்பில் போய் இது எவ்வளோ ஒர்த்தியானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இது 10 கோல்டு காயினுக்கு ஒர்த்தியானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் அதை வந்து எல்லாருமே கூட்டத்தில் வந்து பிடிங்கிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோ கிட்டேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லீ ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லீ வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் மாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வந்து அவனை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி, அந்த கேஷியோவில் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அடுத்த டைம் நான் வந்து ஏதாவது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற பார்த்தோன்னே அவன் பூ வச்சு வாயிலே அடிச்சிடறான். எனக்கு டீ கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை டீ கொண்டு வராங்க. ஆனால் அதில் பார்த்தா ஒரு கப்பு வந்து கம்மியாக இருக்குது, இன்னொரு கப்பு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அவன் கண்ணாடியில் சேகரித்தது மூலமாக வந்து ஒரு பைனாக்குலர் மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருக்கான். யாரோ நம்ம ஹீரோட மண்டலே வந்து அடிக்கிறாங்க பின்னாடி. நம்ம ஹீரோ மயக்க போட்டு கீழே வந்துடுறான். ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவனோட மைண்டோட மடியில் வந்து படுத்திருக்கான். நீ தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அங்கிள் வந்து நீ எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நின்றையோ இப்படி வெளியே வந்து உன்னோட ஸ்கில்லெல்லாம் வந்து வளர்க்காம இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாருங்க இன்வெஸ்ட் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் மைடு வந்து சொல்கிறான். நீ ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பாட்டு போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க அங்களுக்கு வீல் சேரில் வராங்க. அது யாரோ ஒருத்தர் வந்து நீ இடிச்சிட்டான், இவங்க யாருன்னு தெரியல, இவங்க தான் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் அங்கிள் கூட வந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி வெளியே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம மோஷி வந்து மைடோட கர்ச்சீஃபை வாங்கி அவன் முகத்தை வந்து மறைச்சிடறாங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்போவுமே உள்ளேயே இருந்தால் வந்து எதையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது, உங்களுக்கு வெளியே வரது ஆபத்து தான், ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் எங்கேயுமே சுற்றி பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது ஸ்வீட் கார்னிலாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் வந்து இங்கே வெளியே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மேலே வந்து ஒரு பெரிய பொருள் வந்து விழுகிற மாதிரி போகுது. உடனே நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற போகிறான். நம்ம ஹீரோ மேலே விழும்போது அவங்க அங்கிள் வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க காப்பாற்றுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து ஒரு பொண்ணு வந்து பால் தூக்கி போட்டுனே நம்ம ஹீரோ வந்து அந்த பால் தூக்கி இன்னொருத்த மேலே தூக்கி வீசிடறான். இன்னொருத்த கரெக்டாக அந்த வந்து கேட்ச் பிடிச்சிடறான். இந்த லைஃப்பில் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது, நிறையா வந்து கஷ்டப்படணும், நிறைய பவர்ஸை வந்து வளர்க்குறக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு டான்ஸ் ட்ராமா மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இது பார்த்து ரொம்பவே நாளாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிள் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த டைமில் வந்து கர்ச்சீஃபை வந்து ஓப்பன் பண்ணிட்டான். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கிள் வந்து மோஷி மோஷி நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து தேங்க் ஃபேமிலி சேர்ந்தவங்க ஷோவும் அவங்க தாத்தாவும் வந்து வந்துருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட தாத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என் வழியை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஜூன் ஃபேமிலி பார்த்து தாத்தாவை பார்த்து நம்ம டேங்க் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட தாத்தா வந்து ஒரு கோழியை பிடிக்கிறதுக்காக வந்து ஓடிட்டு இருக்காங்க. கோழியை பிடிங்க அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக நம்ம ஹீரோட தாத்தாவும் பிடிச்சிடறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ லீவ் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி. இல்லை உன் மேலே தான் நிறைய தப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு உன் கதையை முடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போட்டி போட்டுருக்காங்க. எப்படி அந்த கேஷுவலில் வந்து உன்னோட பேரை வந்து ஜெயிச்சு அவனுக்கு ஸ்கில்லே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து லீவ் ஃபேமிலிஸ் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி லீவ் ஃபேமிலிஸ் இருந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஜூம் மோஷியை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து லீவ் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்றும் பார்க்காத, பேச வேணாம், நான் அதை பார்த்துக்கிறேன், என்ன அது அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபேஸ் க்ரீம்லாம் அப்பிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீடு வந்து என்ன பொருள் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு வரும்போது தேங்க் ஃபேமிலி பார்த்தவங்கள இங்கே வந்து பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி இது கேட்குறாங்க. ஜூன் மோஷி இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தாத்தா வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷோவும் மோஷியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ வந்து தோற்ற அந்த லெட்டரை வந்து காமிக்கிறாங்க. இதுக்காக தான் வந்து நான் அந்த ஃபேமிலி கூட வந்து ஜெயித்தேன் போய் அப்படி அந்த கேமில் சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லீவ் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே மிஸ்டேக்கும் எங்களால் தான், அதனால தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து திரும்ப கூட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி லீவ் ஃபேமிலிஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட தாத்தா வந்து தேங்க் ஃபேமிலிக்கிட்டே தாத்தாக்கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ அமைதியாக இருங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அந்த லீவ் ஃபேமிலிஸ் அந்த இன்வெஸ்டர் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சாரி, எனக்கு கெஸ்ட் எப்படி வரவேற்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து அவனோட கணத்தில் வந்து கொசு இருக்கிற பார்த்தோன்னு கணத்துலேயே ஒரு அப்போ போயிடறான். நான் அந்த கொசுக்காக தான் ஒன்று அடித்தேன் அப்படின்னு சொல்லி. ஜூன் மோஷி பொறுத்து வந்து பாரு, எல்லாத்துக்கும் நான் சேர்த்து திரும்ப பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் வந்து நம்ம ஹீரோட தாத்தா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட கத்தி யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி வந்து ஓல்டு டேங்க்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ரெண்டு ஃபேமிலிஸ் இருந்தவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. உன்னோட பேரை வந்து என்னோட பேரனை விட ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட தாத்தா வந்து. ஆனால் நீ அப்படி இல்லை, என்னோட பேரனை விட உன்னோட பேரனை வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி வந்து உன்னோட பேரனை வந்து இந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஜூன் மோஷியை பற்றி கேட்குறாங்க. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, என்னோட பேரனுக்கும் வந்து நிறைய நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல சரி நான் சொல்கிறேன் உட்காரு அப்படின்னு சொல்லி மட்டும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நேரமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஷோக்கு வந்து பயமே வந்துடுது. நான் போய் நூடுல்ஸ் கொண்டு வரேன் சொல்லி மட்டும் அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வந்து ஸ்பிரிச்சுவல் பவரில் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஆங்கியான் போன்ற அந்த சீக்ரெட் ட்ரெஷன் மூலமாக வந்து அவனோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அங்கே நிறைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து உடம்புக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே டைமில் வந்து ஒரு பெரிய திமிங்கலம் வந்து நம்ம வருது. அதை நம்ம ஹீரோ வந்து எட்டி மிதிக்கிறேன்னு சொல்லி எட்டி மிதிக்கிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோ மூஞ்சிலேருந்து வந்து எட்டி மிதிச்சிருக்கான். நீ இருக்கிற இங்கே வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எல்லாம் ஒன்றால தான், எல்லாமே ஒன்றால தான், உன்னோட தாத்தா வந்து உன்னை ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் என் கதையும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறேன். அது முடியாது அப்படின்னு சொன்னேன். கடைசியில் வந்து சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ வந்து வெளியே தூக்கி வீசிடுறான். இந்த ஜூன் மோஷியோட லைஃப் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெய்தா எனக்கு புதுசாக அடித்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து என்னால் வந்து கொடையே இல்லாமல் கூட நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாறு விஷயத்தை வந்து போடுறான், யாருக்குமே தெரியாத மாதிரி. அவனோட நியூவான ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து அங்கே வேகமாக வந்து அந்த சிட்டி ஃபுல்லாமே ரவுண்ட் அடிச்சிட்டான். திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஹைட்டில் ஜம்ப் பண்ணுறான். ஐயோ நான் ரொம்ப அதிகமாக ஜம்ப் பண்ண போல இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மர கிளையை பிடிச்சி வந்து கீழே இறங்கிட்டான். இங்கே யாரோ ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சேவர் ஏட்டி பார்க்குறான். அங்கே வந்து கோல்டன் ஷுவான் லெவல் மாஸ்டர் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த உங்களோட பவர் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தேங்க் ஃபேமிலிஸ் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவன் வந்திருக்கான்.
தேங்க் ஃபேமிலி நீ எதுக்கு அட்டாக் பண்ண வந்த அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சோல்ஜர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருக்கிறத வந்து அவன் பார்த்துட்டான். யார் அது அவன் எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. நான் தெரியாமல் இருந்தோக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து ஜம்ப் பண்ணிலாம் போயிட்டு இருக்கான். நான் தெரியும் இந்த வழியே போகும்போது உங்களை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் வந்து அவன் கேட்காம நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பொறுத்ததும் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும் அவனை நியூ ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி அவனோட தலையிலே வந்து எந்திரிக்கிறான். அவன டைம் வந்து அவனோட கேப்பை வந்து கழட்டுறது. யார் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் தலை வந்து சொட்டையாக இருக்குது. ஐயோ நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த சீக்கிரட்டை வந்து யார்ட்டையுமே நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். ஆனால் அவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவோட ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம ஹீரோ போகிற வழியில் இருக்க எல்லா பொருளையும் வந்து அவன் மேலே தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்கான். என்னால் தப்பிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் துணியெல்லாம் காய போகிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த துணி கடையிலலாம் வந்து போய் அவனை போய் அட்டாக் பண்ணுறான். அவனும் வந்து இவன் எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு டைம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அவன் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சி எல்லா பக்கமும் வந்து அடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட எனர்ஜி வேற வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிட்டு என்னாச்சு இந்த டேட்டோ வர பிளிங்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். உடனே ஒரு கம்பத்தொப்பி மேலே போய் ஏறி குரங்கு மாதிரி ஏறிக்கிறான். என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் நம்ம ஹீரோவை திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த டேட்டுக்கு என்னதான் ஆச்சு பிளட்டை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒன்றுமே இருக்காங்க. ஒரு டைம் வந்து அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த 5 எலிமெண்ட்டோட பவர்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வருது. நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து ஹெவன்லி ஹோவான் லெவலுக்கு வந்து போயிட்டான். இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். அந்த கிரேட் மாஸ்டர் ஹெவன்லி ஹோவான் லெவலில் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக் பண்ண வந்தவரே வந்து ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்கான். இப்போ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற எதுவுமே வந்து அவனுக்கு எதுவுமே வலிக்கவே மாட்டேங்குது. இன்ஜுரி ஆகலை. என்னடா இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணேன் ஆனால் இவனுக்கு இன்ஜுரி ஆகலை அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ உனக்கு எதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா, நீங்கள் ரொம்பவே பெரிய காட் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் கையில் இருக்கிற அந்த சிம்பிள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் நம்ம காலை பிடிச்சி ஹீரோட காலை பிடிச்சி விடாதனால நம்ம ஹீரோ வந்து அவனை பவரை வந்து ரிலீஸ் பண்ணுறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அவனை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக என்னோட உயிரை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோவும் நம்ம எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறான். இங்கே அப்படி நார்த் சிட்டியோட கேங்கில் தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்தவன் தான் இவன். அவனும் யார் எங்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இன்னைக்கு யாரையுமே வந்து வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் மாஸ்க் போட்டவன் வந்து அவன் சொன்னவன் கழுத்துலேயே வந்து வெட்டிடுறான். பாஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒருத்தட்ட பாஸ்ன்னு சொல்கிறான். அவன் நான் சொன்னது இன்னைக்கு நீ செயலி இல்லை, நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் அவன் கதையை வந்து முடிச்சிடான். அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வந்து வானத்தில் வந்து விழுகுது. எல்லாருமே வந்து நியூஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷோ கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கிஃப்ட்டை வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே வந்து தேங்க் ஃபேமிலியோட எல்லாமே வந்து இழக்க போகிறாங்க, அவங்க பவர் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் வந்து காலைல தூங்கி எதிர்த்து இருக்கான். எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மைட் வந்து சொல்கிறான் நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ என்னதான் இது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து ஒரு சாக்லேட் பால் இருக்குது. இதுக்காகவே வந்து நம்ம தேங்க் ஃபேமிலி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை திரும்ப அவங்ககிட்ட கொடுத்தே ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோய் வந்து ஒரு பழத்தை கொடுத்து ஃபுட்டெல்லாம் வந்து எக்ஸைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமான நிறைய விதமான மெஷின்ஸ் நிறையா இருக்குது. அங்கே ஃபுல்லாக வால்கானோ இந்த குழம்பு ஃபுல்லாகவே இருக்குது. அங்கேருந்து ஒரு பேப்பர்லாம் வந்து விழுது. எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ரைட் பண்ணி எல்லா டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு நம்ம ஷோய் வந்து ஒரு நியூஸ் கம்பெனியை வந்து நடத்திட்டு இருக்கான். அவ்வளோதான் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.